Students, so far we had discussed in the previous classes about 3 chapters. In the first unit, Diversity of Living World, there are 2 chapters had been completed. They are the first chapter is Living World and the second chapter is Plant Kingdom. Then the second unit is Plant Morphology and Taxonomy of Angiosperm. So in this chapter, we had discussed already about third chapter about vegetative morphology. Now we are going to discuss about a new chapter, that is reproductive morphology. இது வரைக்கும் நம்ம 3 சாப்டர்ஸ் முடிச்சிருக்கோம். இப்போ 4வது சாப்டரான reproductive morphology அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாப்டரை பற்றி டீட்டெயில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் கூட நம்ம ஆரம்பத்தில் ஒரு சில பார்ட் முடிச்சிட்டோம். அது என்ன பார்ட் அப்படின்னா, நீங்கள் ரீப்ரொடக்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூ அல்லது மலர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளோரசன்ஸை பற்றின டீட்டெயில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்ஃப்ளோரசன்ஸ்னால் என்னது? இன்ஃப்ளோரசன்ஸ்னால் மஞ்சரி, தமிழில் மஞ்சரி. ரொம்ப சிம்பிளாக கொலோக்கியல் லாங்குவேஜை சொல்லணும்னா பூங்கொத்து. ஒரு தாவரத்தில் ஒரு பிளான்ட்டில் அது ஒரு தனியாக பூ இருந்துச்சுன்னா அது சாலிட்டரி ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு கொத்தாக ஒரு பூ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் நிறையா வெரைட்டி ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இதுக்கு முந்தின கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். அதில் மெயினாக பார்த்திங்கன்னா ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ், சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ், இதை பற்றின டீட்டெயில் நம்ம பார்த்தோம். ரெசிமோஸில் பார்த்திங்கன்னா பலவிதமான இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்குது. அதாவது ரெசிமோஸில் மறுபடியும் 3 பிரிவாக பிரிஞ்சிருக்கு. அது என்ன பார்த்திங்கன்னா மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட் அப்படின்னு ஒரு பார்ட்டு, அதாவது அதனுடைய ஸ்டாக் நீளமாக வளர்ந்துருக்கும். அந்த ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா அந்த டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 டைப்பான இன்ஃப்ளோரசன்ஸ் நம்ம பார்த்தோம். என்னென்ன இன்ஃப்ளோரன்ஸ் பார்த்தோம்? சிம்பிள் ரெசிம், ஸ்பைக், கேட்கின், ஸ்பைக்லெட், ஸ்பேடிக்ஸ், பேனிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 விதமான மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட். அதாவது ஒரு பூவில் நீங்கள் இதுக்கு முந்தின லெசனில் பார்த்துருப்பீங்க, அந்த நடுவில் இருக்கக்கூடிய மெயின் ஆக்சிஸ், அதுக்கு பிடங்கல் அப்படின்னு கூட சொல்லுவோம். அது லென்த்தியால் லாங்காக இருக்கக்கூடிய இன்ஃப்ளோரசன்ஸ். இது இல்லாமல் அதே மெயின் ஆக்சிஸ் ஷார்ட்டாக இருக்கும். ஒரு சில மஞ்சரினா இன்ஃப்ளோரசன்ஸில், ஒரு சில இன்ஃப்ளோரசன்ஸில் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? இந்த மெயின் ஆக்சிஸ் மைட் பி ஷார்டன், அப்படின்னா அந்த மெயின் ஆக்சிஸ் சின்னதாக இருக்கும். இதில் 2 விதமான இன்ஃப்ளோரசன்ஸ் நம்ம பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? காரிம்ப் இன்ஃப்ளோரசன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பல் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விதமான இன்ஃப்ளோரசன்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது டைப் எப்படின்னா மெயின் ஆக்சிஸ் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட்டன் ஆர் குளோபோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் இன்ஃப்ளோரசன்ஸ்னால் இப்போ நீங்கள் சன்ஃப்ளவர் பார்த்துருப்பீங்க, அப்படியே ஒரு ரவுண்டாக இருக்கும், ஹெட்டாக இருக்கும். அந்த மெயின் ஆக்சிஸ் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெசிமோஸில் நீங்கள் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் இதே டைப்பில் சைமோஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸில் என்ன பார்த்தீங்க? சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு 4 விதமான இன்ஃப்ளோரசன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ தெர் ஆர் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். தே ஆர் சிம்பிள் சைம், மோனோகேசியல் சைம், சிம்பிள் டைகேசியம், பாலிகேசியல் சைம்னு சொல்லிட்டு 4 விதமாக பார்த்துருப்பீங்க. அந்த மோனோகேசியல் சைம் ரெண்டாவது, இப்போ 4 விதமாக சொன்னேன் இல்லையா? என்னென்னது? சிம்பிள் சைம்னு பார்த்தோம், அதுக்கடுத்து மோனோகேசியல் சைம்னு பார்த்தோம், அதுக்கடுத்தது சிம்பிள் டைகேசியம்னு பார்த்தோம், பாலிகேசியல் சைம் அப்படின்னு பார்த்தோம். இதில் மோனோகேசியல் சைமில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது, ஹெலிகாய்டு அண்ட் ஸ்கார்பியாய்டு. இது எல்லாமே போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். அதனால் நான் டீட்டெயிலாக இப்போ நடத்துகிறேன். இதுக்கு ரிமைனிங் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி சாப்டர்ஸை நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்சட் இன்ஃப்ளோரசன்ஸ்னு ஒரு டைப் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா தைட்ஸஸ் அண்ட் வெர்டிசிலாஸ்டர்
அப்படின்னு 2 விதமாக பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸில் பார்த்தீங்கன்னா சயாத்தியம், ஹைப்பந்தோடியம் அண்ட் சீனாந்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வெரைட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். அது என்னென்ன அப்படின்னா ரெசிமோஸ், சைமோஸ், மிக்சர் இன்ஃப்ளோரசன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ். இதை போன கிளாஸ்லேயே நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளவர் அண்ட் இட்ஸ் பார்ட்ஸ். ஸோ பொதுவாக ரீப்ரடக்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அது எங்கே நடக்கும் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் விச் வில் பி டேக்ஸ் பிளேஸ் இன் பிளான்ஸ் ஆன் ஃப்ளவர் ஒன்லி. அதாவது இனப்பெருக்கம் தாவரங்களில் எந்த பாகத்தில் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பூக்கள் தான், மலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளவர்ஸில் தான் நடக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப விருப்பமான பார்ட் ஆஃப் தி பிளான்ட் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா பூ தான் சொல்லுவீங்க எல்லாருமே இல்லைங்களா? அது ஏன்னா டக்குன்னு பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருக்குது, அது பியூட்டிஃபுல் கலரில் இருக்குது, வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸில் இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் அது வெரி குட் ஃப்ராக்ரன்ஸ், நல்ல ஸ்மெல்லை கொடுக்குது. அது மட்டுமே இல்லாமல் அதில் ஹனிஸ் அல்லது நெக்டார், அதில் தான் பிளான்ட் இது ஹனி பீஸ் கலெக்ட் பண்ணிக்கிறது. ஸோ இதெல்லாம் எல்லாத்துக்குமே நம்ம மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை, ஹனி பீஸ், இந்த மாதிரி பூச்சிகளையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டாக அது பயன்படுது அப்படிங்கிறது இது இட் இஸ் வெரி காமன் ஃபீச்சர். இப்போ ஒரு பூவில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அதனுடைய பாகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் பற்றி தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த உங்கள் ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த பார்ட்டு அது ஃபான் மாறிடுச்சு. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் அழகாக தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் நீங்கள் எல்லா பூவும் பார்த்துருப்பீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா பூக்களையும் பார்த்தீங்கன்னா காமனாக அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த பார்ட்ஸ் ஆஃப் தி ஃப்ளவரை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஒரு பூ அதை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் பெடிசல். ஒரு பூவில் அந்த ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளவருக்கு பெடிசல்லேட் ஃப்ளவர் அப்படின்னு பேர். சப்போஸ் அந்த பெடிசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டாக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளவரை செசைல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? செசைல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த ஸ்டாக் ஆஃப் தி ஃப்ளவர்னு சொல்லக்கூடிய இந்த பெடிசலுக்கு மேலே ஒரு குஷன் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், ஒரு பிடங்கிள் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்புக்கு பேர் தலாமஸ் அப்படின்னு பேர். என்ன பேர்? தலாமஸ். அல்லது இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, ரிசப்டகிள் அல்லது டாரஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லா பார்ட்ஸுமே இந்த தலாமஸ்க்கு மேலே தான் அமைஞ்சிருக்கு. ஸோ ஆல் தி பார்ட்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் வில் பி லை ஆன் தலாமஸ். ஸோ இந்த தலாமஸ்க்கு மேலே என்ன பார்ட்ஸ் இருக்கும்? நீங்கள் ஏற்கனவே சின்ன கிளாஸில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரீன் கலர் பார்ட் இருக்கும், இது அவுட்டர் வால். இந்த கேலிக்ஸ் ஆர் மேடப்பா பை செப்பல்ஸ். அதாவது கேலிக்ஸில் ஒவ்வொரு பார்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் பேர் செப்பல்ஸ். அப்போ நிறையா செப்பல்ஸ்லாம் சேர்ந்து தான் ஒரு கேலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த பூவில் பார்ப்பீங்க, நீங்கள் எந்த பூவை எடுத்து பார்த்தாலும் சரி எப்படி இருக்கும்? இந்த க்ரீன் கலர் பார்ட் கேலிக்ஸ் உள்ளுக்குள்ளே நிறையா செப்பல்ஸாக சேர்ந்து ஒரு கேலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இதுக்கு அடுத்து உள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெரி அட்ராக்டிவ் பார்ட், அதுக்கு பேர் என்னது? கொரலா. அதுக்கு பேர் என்னது? கொரலா. கொரலாங்கிறது விச் ஆர் மேடப் ஆஃப் பை பெட்டல்ஸ். இது பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் கலர்ஸில் இருக்கும், ஒயிட்டில் இருக்கும், ரெட்டில் இருக்கும், பிங்க்கில் இருக்கும், ப்ளூவில் இருக்கும், வயலட்டில் இருக்கும், எல்லோவில் இருக்கும், ஏன் பிளாக் கலர் ரோஸ் பூ கூட பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பெட்டல்ஸ். So the first part is calyx, calyx made up by sepals. The second whorl, which will be called as corolla.
த கொரலாஸ் ஆர் மேடப்பா பை என்னது பெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது சுற்று, அதாவது தேர்ட் வேர்ல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேர்ட் வேர்ல்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரீசியம். ஆண்ட்ரீசியம்ஸ் ஆர் மேடப்பா பை ஸ்டேமன். அதாவது ஆண்ட்ரீசியங்கள் ஸ்டேமன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரந்த தாள் வட்டத்தால் ஆக்கப்பட்டிருக்கும், அல்லது மகரந்த தாள்களால் ஆக்கப்பட்ட மகரந்த தாள் வட்டம்னு தமிழில் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் என்ன சொல்கிறோம்? ஸ்டேமன் which are combined together to form a structure which is called as andresium. ஆண்ட்ரீசியத்தை மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுதான் மேல் கேமெட்டோஃபைட் ஃபார்ம் ஆகி அதில் வந்து மேல் கேமிட் ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நடுவில் சென்டரில் ஒரு வேர்ல்டு இருக்கும், the innermost world, the fourth and innermost central world is called as என்ன சொல்லுவாங்க? கைனீசியம் ஆர் பிஸ்டில். கைனீசியம் அல்லது பிஸ்டில்னு சொல்லுவோம். இதுக்கு பேர், இது வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் தி ஃப்ளவர். இந்த கைனீசியத்தில் 3 பார்ட் இருக்குது. என்ன பார்ட் இருக்குது அப்படின்னா, கீழே ஒரு நல்ல பலூன் மாதிரி அகன்ற பகுதி இருக்கும். A swollen part of the swollen part present at the base of the thalamus at the center, which will be called as என்ன சொல்லுவாங்க? ஓவரி. அந்த கீழே ஒரு ஸ்வெல்லிங் அமைப்பை உடைய ஒரு பருமனான ஒரு பகுதி இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஓவரி. அதுக்கு மேலே ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் போயிட்டுருக்கும். அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னது? ஸ்டைல். அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னது? ஸ்டைல். அந்த ஸ்டைலோடைய நுனியில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் இருக்கும். அந்த பார்ட்டுக்கு பேர் ஸ்டிக்மா. அந்த பார்ட்டுக்கு பேர் என்னது? ஸ்டிக்மா. ஸோ இப்போ மெயினாக வந்து ஃப்ளவரில் வந்து இந்த 4 பார்ட் ரொம்ப 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 முக்கியமானது. அதாவது இந்த கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரீசியம் அண்ட் கைனீசியம். ஆண்ட்ரீசியம் அண்ட் கைனீசியம் நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி கேலிக்ஸ் which are made up by sepals, corolla which are made up by petals, andresium which are made up by stamens, gynoecium which are made up by either carpels or pistil. carpels அல்லது pistil அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 வேர்ல்ஸ், இதுக்கு வந்து வேர்ல்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த வேர்ல்ஸ் ஆஃப் தி ஃப்ளவரை வந்து நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா, அவுட்டர் வேர்ல்ட், அதுக்கடுத்த செகண்ட் வேர்ல்ட், தேர்ட் வேர்ல்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். அல்லது லாஸ்ட் இன்னமோஸ்ட் வேர்ல்ட் வந்து கைனீசியம். இப்படி 4 வேர்ல்ட்ஸ் இருக்குது. கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரீசியம், கைனீசியம். இப்படி இந்த 4 வேர்ல்ட்ஸுமே ஒரு பூவில் இருந்துச்சுன்னா அந்த பூவுக்கு பேர் கம்ப்ளீட் ஃப்ளவர். என்ன சொல்லுவாங்க? கம்ப்ளீட் ஃப்ளவர். சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு பார்ட், ஏதாவது ஒரு வேர்ல்ட், அது காலிக்ஸாக இருக்கலாம், அல்லது கொரோலாவாக இருக்கலாம், அல்லது ஆண்ட்ரீசியமாக இருக்கலாம், அல்லது கைனீசியமாக இருக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட அந்த ஃப்ளவருக்கு பேர் இன்கம்ப்ளீட் ஃப்ளவர் அப்படின்னு பேர். என்ன சொல்லுவாங்க? இன்கம்ப்ளீட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடியது செக்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர். அதாவது ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரீசியம் இருக்குது, கைனீசியம் இருக்குது. இப்போ நம்ம 4 வேர்ல்ஸ்னு பார்த்தோம் இல்லையா? அந்த 4 வேர்ல்ஸில் அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த கேலிக்ஸும் கொரோலாவையும் என்ன சொல்லுவோம்னா நான் எசென்சியல் பார்ட்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 2 வேர்ல், ஆண்ட்ரீசியத்தையும் கைனீசியத்தையும் எப்படி சொல்லுவோம்னா எசென்சியல் பார்ட்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை நான் எசென்சியல் பார்ட்ஸ்னு சொல்கிறோம் கேலிக்ஸையும் கொரோலாவையும்? அது ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகாது. அதனால அந்த பார்ட்ஸ் என்ன சொல்கிறோம்? அக்சசரி பார்ட்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் அல்லது நான் எசென்சியல் பார்ட்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 2 பார்ட், ஆண்ட்ரீசியம், கைனீசியம், இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? எசென்சியல் பார்ட்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை 2ஐயும் மட்டும் எசென்சியல் பார்ட்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா,
ரீப்ரொடக்ஷனுக்கு இது ரெண்டுமே தேவை அப்படிங்கிற அடிப்படையில் என்ன சொல்லுவோம், இதை வந்து எசென்சியல் பார்ட்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக வந்து ஒரு பூவில் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கம்ப்ளீட் ஃப்ளவரில் வந்து 4 பார்ட்டுமே இருக்கிறதுனால அதில் ஆண்ட்ரீசியமும் இருக்கும், கைனீசியமும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பூவில் ஆண்ட்ரீசியமும் கைனீசியமும், அதாவது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் தி ஃப்ளவரும் ஒரு பூவில் இருந்துச்சுன்னா திஸ் ஃப்ளவர் வில் பி கால்ட் அஸ் பெர்ஃபெக்ட் ஆர் பைசெக்சுவல் ஃப்ளவர். அந்த பூக்கு என்ன சொல்கிறோம், பெர்ஃபெக்ட் ஃப்ளவர் அல்லது பைசெக்சுவல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாமல் இதில் ஏதாவது ஒரு பார்ட் மட்டும் இருந்தால், either andresium or gynoeciums are present in the same flower, will be called as imperfect flower அல்லது unisexual flower. என்ன சொல்லுவோம், imperfect flower அல்லது unisexual. அதாவது ஆண்ட்ரீசியமும் கைனீசியமும் இருந்தால் அது பைசெக்சுவல் ஃப்ளவர், இதில் ஏதாவது ஒன்று மட்டும் இருந்தால் அது யூனிசெக்சுவல் ஃப்ளவர். இந்த யூனிசெக்சுவல் ஃப்ளவர் 2 விதமாக இருக்குது. எப்படி இருக்குது, ஸ்டாமினேட் ஃப்ளவர், பிஸ்டிலேட் ஃப்ளவர். அது என்னது ஸ்டாமினேட் ஃப்ளவர், ஒரு ஃப்ளவரில் ஆண்ட்ரீசியம் மட்டும், அதாவது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் மட்டும் இருந்தால் அந்த பூவுக்கு பேர் ஸ்டாமினேட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு பேர். அது இல்லாமல் கைனீசியம் மட்டும், அதாவது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் மட்டும் ஒரு பூவில் இருந்துச்சுன்னா அந்த பூவுக்கு பேர் பிஸ்டிலேட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் இந்த படத்தில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு இருக்கிற பூ படத்தை பாருங்கள், 4.10A இருக்கக்கூடிய பைசெக்சுவல் ஃப்ளவர் பாருங்கள். அதில் ஆண்ட்ரீசியம் இருக்குது, கைனீசியம் இருக்குது. அப்போ ரெண்டுமே இருக்கிறதுனால இதை என்ன சொல்லுவோம், பைசெக்சுவல் ஃப்ளவர். அதுக்கடுத்து 4.10B பாருங்கள், மேல் ஃப்ளவர்னு சொல்கிறோம். ஏன், இதில் ஆண்ட்ரீசியம் மட்டும் இருக்குது. அதுக்கடுத்து 3வது சி ஃப்ளவர் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா கைனீசியம் மட்டும் இருக்குது. இந்த மாதிரி கைனீசியம் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த பூவுக்கு என்ன சொல்லுவோம், ஃபீமேல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஃபீமேல் ஃப்ளவர். ஏன்னா இதில் கைனீசியம் மட்டும்தான் இருக்குது. சரி, இப்போ இந்த ஆண்ட்ரீசியம் அல்லது கைனீசியத்தினுடைய அமைப்பை பொறுத்து ஒரு பூவை மொனேசியஸ் ஃப்ளவர்னோ டயோசியஸ் ஃப்ளவர்னோ பாலிகேமஸ் ஃப்ளவர்னோ சொல்லலாம். எப்படி சார் அப்படின்னா, மொனேசியஸ் ஃப்ளவர்னால் என்னென்னா, ஒரு தாவரத்தில் ஒரு பிளான்ட்டில் மேல் ஃப்ளவரும் ஃபீமேல் ஃப்ளவரும் இருந்தால், அதாவது பொதுவாக மொனேசியஸ்னு வரும்போதே யூனிசெக்சுவல்னு இருந்தால் தான் வரும். யூனிசெக்சுவல் என்னது, ஒரு பூ மேல் ஃப்ளவராகவும் அல்லது ஃபீமேல் ஃப்ளவராகவும் இருக்கும். ஒரே பூவில் ஆண்ட்ரீசியமும் கைனீசியமும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு பூவை வந்து என்ன சொல்லுவோம், மொனேசியஸ், அதாவது யூனிசெக்சுவல் ஃப்ளவர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி யூனிசெக்சுவல் ஃப்ளவர், அதாவது மேல் ஃப்ளவரும் ஃபீமேல் ஃப்ளவரும் ஒரே பிளான்ட், அதாவது ஒரே தாவரத்தில் இருந்தால் அந்த பூவுக்கு பேர், அந்த பிளான்ட்டுக்கு பேர் மொனேசியஸ் பிளான்ட், அந்த ஃப்ளவருக்கு பேர் மொனேசியஸ் ஃப்ளவர். அப்படி இல்லாமல் மேல் ஃப்ளவர் தனியாக ஃபீமேல் ஃப்ளவர் தனியாக, அதாவது மேல் ஃப்ளவர்லாம் ஒரு பிளான்ட்டில், ஃபீமேல் ஃப்ளவர்லாம் இன்னொரு பிளான்ட்டில். நீங்கள் பனைமரம் பார்த்துருப்பீங்க, அதில் மேல் ட்ரீ தனியாக இருக்கும், ஃபீமேல் ட்ரீ தனியாக இருக்கும். அதே போல் பப்பாயா பார்த்துருப்பீங்க, பப்பாயாவில் பார்த்தீங்கன்னா மேல் பிளான்ட் தனியாக இருக்கும், ஃபீமேல் பிளான்ட் தனியாக இருக்கும். அந்த ஃபீமேல் பிளான்ட்டில் தான் பூ பூத்து காய் காய்க்கும். மேல் பிளான்ட்டில் மேல் ஃப்ளவர் மட்டும் வரும், அதில் காய்லாம் வராது. ஸோ இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு பேர் டயோசியஸ், அதாவது மேல் ஃப்ளவர் தனி பிளான்ட்லேயும் ஃபீமேல் ஃப்ளவர் தனி பிளான்ட்லேயும் இருந்தால் அது டயோசியஸ் ஃப்ளவர். அப்படி இல்லாமல் மேல் ஃப்ளவரும் ஃபீமேல் ஃப்ளவரும் ஒரே பிளான்ட்டில் இருந்தால் அது மொனேசியஸ் பிளான்ட். இப்படி இல்லாமல் இன்னொரு வெரைட்டி கூட இருக்குது, பாலிகேமஸ். இதில் மேல் ஃப்ளவர் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கும், பைசெக்சுவல் ஃப்ளவர் இருக்கும். அதாவது ஸ்டாமினேட் ஃப்ளவரும் பிஸ்டிலேட் ஃப்ளவரும் பைசெக்சுவல் ஃப்ளவரும் இருந்தால் அதுக்கு பேர் பாலிகேமஸ். நீங்கள் கோகனட்டில் பார்த்துருப்பீங்க, பனானாவில் பார்த்துருப்பீங்க. பனானாவில் பார்த்தீங்கன்னா அந்த நுனியில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ளவராக இருக்கும்,
அடியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃப்ளவராக இருக்கும், நடுவில் பார்த்தீங்கன்னா பைசெக்ஷுவல் ஃப்ளவராக இருக்கும். அப்போ அடியில் இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் ஃப்ளவர்னால் அப்படியே பிஞ்சாகி காயாகி கனியாகும். அந்த நுனியில் இருக்கக்கூடிய மேல் ஃப்ளவர்னால் அப்படியே அந்த நுனியில் ஒரு அதெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு கோபுரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த கலசம் மாதிரி இருக்கும் இல்லையா? நீங்கள் இந்து கோயில்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கலசம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மேல் ஃப்ளவர் அதிகமாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் மேல் ஃப்ளவர் இருக்கும், கீழ்ப்பக்கம் ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கும், நடுவில் பார்த்தீங்கன்னா பைசெக்ஷுவல் ஃப்ளவர் இருக்கும். இந்த மாதிரி பூக்களுக்கு பேர் பாலிகேமஸ் ஃப்ளவர் அப்படின்னு பேர். என்ன பேர்? பாலிகேமஸ். அப்போ இதன் அடிப்படையாக வச்சு இந்த பிளான்ட் செக்ஸை வந்து தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா ஹெர்மாப்ரோடைட்ஸ். ஹெர்மாப்ரோடைட்ஸ்னு என்னது? பைசெக்ஷுவல் ஃப்ளவர், அதாவது மேல் ஃப்ளவர் மேல் பார்ட்டும் ஃபீமேல் பார்ட், அதாவது ஆண்ட்ரீசியம் கைனீசியமும் ஒரே பூவில் இருந்துச்சுன்னா அது ஹெர்மாப்ரோடைட் அல்லது பைசெக்ஷுவல் ஃப்ளவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா மொனேசியஸில் பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ளவர் தனியாக, அதாவது பைசெக்ஷுவல் ஃப்ளவர், மேல் ஃப்ளவரும் ஃபீமேல் ஃப்ளவரும் ஒரே பிளான்ட்டில் இருக்கும். டயோசைஸில் என்ன பார்த்தீங்க? இப்போ படத்தில் பார்த்தீங்க, மேல் ஃப்ளவர் தனியாக ஃபீமேல் ஃப்ளவர் தனியாக வேறு வேறு பிளான்ட்டில் இருக்குன்னு பார்த்தீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பப்பாயா, பால்மிரானா என்னது? பனைமரம். பப்பாயானா பப்பாளி. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிகேமஸ், இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா? அதாவது ஒரு கண்டிஷன் இன் விச் பைசெக்ஷுவல் அண்ட் யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது ஸ்டேமேட் ஃப்ளவரும் பிஸ்டிலேட் ஃப்ளவரும் பைசெக்ஷுவல் ஃப்ளவரும் ஒரே பூவில் இருந்துச்சுன்னா அந்த தாவரத்துக்கு பேர் பாலிகேமஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் மியூசானா வாழை மரம், மேஞ்சிஃபரா மேங்கோ, இந்த மாதிரி பிளான்ட்லாம் நமக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இதுதான் செக்ஸ் ஆஃப் தி ஃப்ளவரில் நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் சிமெட்ரி. ஃப்ளோரல் சிமெட்ரியில் என்னென்னா, எந்த பூ வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு பூவை வந்து ஒரு ரேடியஸாக கட் பண்ணுறீங்க. ரேடியஸ்னு என்னது? நீங்கள் மேத்ஸில் சர்க்கிள் வரைஞ்சிருப்பீங்க. ஒரு காம்பஸை பயன்படுத்தி சென்டரில் ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் வரைஞ்சிங்கன்னா ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த சர்க்கம்ஃபரன்ஸையும் இந்த மையப்புள்ளியும் இணைச்சி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு வரைஞ்சிங்கன்னா அதுக்கு பேர் ரேடியஸ் இல்லைங்களா? அந்த ரேடியஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அது வரக்கூடிய லைனுக்கு பேர் டயமீட்டர் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, அல்லது டயகோனல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. நீங்கள் எந்த ஒரு பூலையும் இந்த சென்டரை நோக்கி அந்த ரேடியஸை நோக்கி நீங்கள் எந்த ரேடியஸை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு டயகோனல் வரைஞ்சிங்கன்னா எந்த பகுதியில் வேணாலும் கட் பண்ணிங்கன்னா ரெண்டாக பிரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இடது பக்கம் உள்ள பார்ட் ஆஃப் தி ஃப்ளவரும் வலது பக்கம் உள்ள பார்ட் ஆஃப் தி ஃப்ளவரும் ஒரே மாதிரி சிமெட்ரிக்கலாக இருக்கணும். ஈக்குவல் கிடையாது, சிமெட்ரிக்கல். ஈக்குவலுக்கும் சிமெட்ரிக்கலுக்கும் என்னென்னா, ஈக்குவல் வந்து எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கணும், சிமெட்ரிக்கலாக ஒரே மாதிரி இருக்கும். லைட்டாக ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே மாதிரி சிமெட்ரிக்கலாக இருந்தால் அந்த மாதிரி பூவுக்கு பேர், நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்க்கு பேர் ஆக்டினோமார்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர். அப்படி இல்லாமல் ஆக்டினோமார்பிக் ஃப்ளவருக்கு நீங்கள் நிறையா எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஹைபிஸ்கஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதே போல் பூவரசம் பூ பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி, பூவரசம் பூ பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த இடத்துல கட் பண்ணாலும் ரெண்டு பக்கமும் சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிமெட்ரிக்கலாக இருந்தால் அதுக்கு பேர் ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜைகோமார்பிக் ஃப்ளவர். ஜைகோமார்பிக்னா என்னது? ஒரு பூவை ஒரே ஒரு இடத்துல மட்டும் கட் பண்ணிங்கன்னா ரெண்டு பக்கமும் சிமெட்ரிக்கலாக இருக்கும். அந்த புள்ளியை தவிர வேறு எந்த பக்கமாவது நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது சிமெட்ரிக்கலாக இருக்காது. அந்த மாதிரி பூக்களுக்கு பேர் ஜைகோமார்பிக் ஃப்ளவர் அப்படின்னு பேர். நீங்கள் பட்டாணி பார்த்துருப்பீங்க. எல்லா லெக்யூமினேசி, ஃபேபேசி, பேப்ரினேசி ஃபேமிலி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜைகோமார்பிக் ஃப்ளவர்ஸாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசிமெட்ரிக்னா ஒரு பூவை நீங்கள் எந்த பக்கத்தில் நீங்கள் கட் பண்ணாலும் அது சிமெட்ரிக்கலாக அமையாது, ஒரே விதத்தில் அமையாமல் ஒரு இர்ரெகுலராக இருக்கும். அந்த மாதிரி பூக்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க?
ஏசிமெட்ரிக் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் எனது அந்த ஃப்ளவர் சிமெட்ரியை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அக்சஸரி ஆர்கன்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அக்சஸரி ஆர்கன்ஸ்னால் என்னது? வெளியில் இருக்கக்கூடிய 2 வேர்ல், கேலிக்ஸ், கொரலா. கேலிக்ஸ் ஆர் மேடப்பா பை செப்பல்ஸ், கொரலா ஆர் மேடப்பா பை பெட்டல்ஸ். இது ரெண்டையும் என்ன சொல்லுவோம்? அக்சஸரி ஆர்கன்ஸ். அந்த கேலிக்ஸையும் கொரலாவை என்ன சொல்லுவோம்? அக்சஸரி ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த அக்சஸரி ஆர்கன்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த அக்சஸரி ஆர்கன்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கு? அது ஒரு வேர்லாக அரைஞ்சிருக்கா, அதாவது சைக்கிளிக்காக இருக்கலாம், அல்லது ஏ சைக்கிளிக்காக இருக்கா, அல்லது ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு பேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ஸ். இப்போ சப்போஸ் சைக்கிளிக் அல்லது வேர்லில் பார்த்தீங்கன்னா வெளியில் கேலிக்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து கொரலா இருக்கும், அதுக்கடுத்து ஆண்ட்ரீசியம் கைனீசியம் இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தீஸ் ஃப்ளவர்ஸ் ஆர் கால்ட் அஸ் சைக்கிளிக் ஆர் வேர்ல். எக்ஸாம்பிள் பிராசிகா பிளான்ட்டை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏ சைக்கிளிக். ஏ சைக்கிளிக்கில் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி, அதாவது ஒரு ஸ்பைரல் மாதிரி ஒரு அமைஞ்சிருக்கும். அதாவது எப்படின்னா வெளியில் அந்த செப்பல்ஸ்லாம் வரிசையாக இருக்கும், கேலிக்ஸ் அந்த க்ரீன் கலராக இருக்கும், அதனுடைய கண்டினியூஷனாக கொரலாக இருக்கும். அப்படின்னா இந்த கலர்ஃபுல் பார்ட், க்ரீன் கலர் பார்ட் இருக்கிறது, கலர்ஃபுல் பார்ட் இருக்கு இல்லையா, அது வரிசை அப்படி ஒரு சைக்கிளிக்காக ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு அமைப்பு. இதுக்கு பேர் ஏ சைக்கிளிக் அல்லது ஸ்பைரல் அப்படின்னு பேர். ஸோ இது எக்ஸாம்பிள் மெக்னோலியா அப்படிங்கிற பிளான்ட்டை எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரோசைக்ளிக். ஸ்பைரோசைக்ளிக்லாம் என்னது? ரெண்டும் கலந்ததாக இருக்கும். அதாவது சைக்கிளிக்கும் இருக்கும், ஏ சைக்கிளிக் இருக்கும். அதாவது வேர்ல்டாகவும் இருக்கும், ஸ்பைரலாக இருக்கும். பாதி வேர்லாக இருக்கும், பாதி ஸ்பைரலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அமைப்புக்கு பேர் என்னது? ஸ்பைரோசைக்ளிக் அல்லது ஹெமிசைக்ளிக் அப்படின்னு சொல்லலாம். இதில் பாலியால்த்தியா, அனோனா, அதாவது பாலியால்த்தியானா நெட்லிங்க மரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு பேர் என்னது? பாலியால்த்தியா. அனோனான்னா சீத்தாப்பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைரோசைக்ளிக்காக இருக்கும். சரி, இது இந்த கேலிக்ஸும் கொரலாவும் எப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட், அது எப்படி வேர்லாக அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம கேலிக்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த அவுட்டர் மோஸ்ட் வேர்லுக்கு பேர் என்னது? கேலிக்ஸ். கேலிக்ஸ் என்ன கலரில் இருக்கும்? க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இந்த கேலிக்ஸ் ஆர் மேடப்பா பை செப்பல்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ ஒரு சில ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா இந்த செப்பல்ஸ் இருக்கு இல்லையா, செப்பல்ஸ்னால் என்னது? இந்த கேலிக்ஸில் ஒவ்வொரு பார்ட்டும் செப்பல்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு பார்ட்டும் தனித்தனியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் ஏ செப்பாலஸ் அல்லது பாலிசெப்பாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பிராசிகா, அனோனா பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செப்பல்ஸ் இணைஞ்சிருக்காமல் தனித்தனியாக இருக்கும். இன்னும் ஒரு சில பூலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹைபிஸ்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் மாதிரி இருக்கும் இல்லையா? நீங்கள் ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பூ பார்த்துருக்கீங்களா? அந்த க்ரீன் கலர் லோயர் பார்ட் அந்த கேலிக்ஸ் எல்லாமே இணைஞ்சு ஒரு டியூப் மாதிரி இருக்கும், யுனைட் ஆகி ஃபியூஸ்டு செப்பல்ஸாக இருக்கும். அதுக்கு பேர் சின்செப்பாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அது எப்படி இணைஞ்சிருக்கா இணையாமல் இருக்கா அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் ஃப்ளோரல் பார்ட்ஸ். அதாவது இப்போ கேலிக்ஸாக இருந்தாலும் சரி, கொரலாவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நாள் அது இருக்கும்? பூ பூக்குது, ஒரு சிலது பூத்த உடனே உதிர்ந்துடும் கேலிக்ஸு. இன்னும் ஒரு சிலது நல்லா பெருசாகி மரம்லாம் மறந்து கொஞ்சம் காய் காய்க்கிற நேரத்தில் உதிரும். இன்னும் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா காயான பின்னால் கூட அது அப்படி பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் டியூரேஷன் ஆஃப் ஃப்ளோரல் பார்ட்ஸ். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடாக்கஸ் அல்லது ஃபியூகேசியஸ் கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபியூகேசியஸ் கேலிக்ஸ்னால் பூ அப்படி மலர்ந்த உடனே இந்த கேலிக்ஸ் எல்லாம் உதிர்ந்துடும். இப்போ இந்த படத்தில் பாருங்கள், இது கடாக்கஸ். பெப்பாவரேசி ஃபேமிலி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். பெப்பாவரேசினா இந்த மிளகு இந்த மாதிரி வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பூ பூத்த உடனே வெளியில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் கேலிக்ஸ் உதிர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி உடனே உதிர்ந்துருச்சுன்னா அதுக்கு பேர் கடாக்கஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
டெசிடியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது வெரைட்டி. இந்த வெரைட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, பூ மலர மலர அப்படி ஒவ்வொன்றா உதிரும். அந்த கேலிக்ஸும் செப்பல்ஸும், இப்போ நம்ம கேலிக்ஸை தான் பார்த்துட்ருக்கோம், கேலிக்ஸ் வந்து ஒவ்வொன்றா உதிரும். இன்னும் ஒரு சில பூவில் பார்த்திங்கன்னா பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். பெர்சிஸ்டண்ட்டாக என்னது, அந்த பூ வளர்ந்து அந்த கைனீசியம் வந்து ஃப்ரூட்டாக மாறும் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். அதாவது ரீப்ரொடக்ஷனுக்கு பின்னால் அந்த கைனீசியம், சென்ட்ரல் உள்ள கைனீசியம் வந்து ஃப்ரூட்டாக மாறும். அந்த ஃப்ரூட்டுக்குள்ள ஓவில் வந்து சீடாக மாறும். அப்படி ஃப்ரூட்டாக மாறும்போது பொதுவாக வந்து எல்லா பூக்கள்லையுமே இந்த கேலிக்ஸ்னு சொல்லக்கூடிய செப்பல்ஸ்லாம் உதிர்ந்துடும். ஆனால் ஒரு சில பூக்களில் இது உதிராது. நீங்கள் பிரிஞ்சால் பார்த்துருப்பீங்க, கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடை மாதிரி இப்படி வளைஞ்சு நிற்கும் இல்லைங்களா? இந்த பாருங்களேன், இந்த படத்தில் பாருங்களேன், இதை பிரிஞ்சால். இந்த பிரிஞ்சாலில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கேலிக்ஸ் வந்து க்ரீன் கலராக கேலிக்ஸ் வந்து அது காயாகி கனியாகி பின்னால் கூட அது பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் என்னது, பெர்சிஸ்டன்ட். அதே போல் இன்னும் ஒரு சில பூக்களில் பார்த்தீங்கன்னா அக்ரசண்ட்டாக இருக்கும். அப்படின்னா என்னது, கேலிக்ஸ் பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது மட்டுமே இல்லை, அப்படியே அதோடு வளர்ந்து அந்த ஃப்ரூட்டை சூழ்ந்து அப்படி இருக்கும். பைசாலிஸ், சொடக்கு தக்காளி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு பேர் பைசாலிஸ்னு பேர். இந்த ரெட் கலர் இது யூஸ்வலாக வந்து இது ரெட் கலராக இருக்காது. இது பழுத்த பின்னால் இப்படி ரெட் கலராக மாறும், ஆக்சுவலாக எல்லோயிஸாக மாறும். இது ரேர். இந்த மாதிரி இருக்கிறது யூஸ்வலாக க்ரீன் கலராக இருக்கும். அதாவது உள்ளுக்குள்ளே ஃப்ரூட் இருக்குது. இது கேலிக்ஸு. இது பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது மட்டுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃப்ரூட்டையே கவர் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, அக்ரசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி அந்த கேலிக்ஸ் வந்து அதில் அமைஞ்சிருக்கிறத பொறுத்து அது எப்படி வேரியஸ் வெரைட்டியாக நம்ம பார்க்குறோம். பெர்சிஸ்டன்ட், அக்ரசன்ட், டெசிடியஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கேலிக்ஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஷேப்ஸ் ஆஃப் தி கேலிக்ஸ். ஒவ்வொரு கேலிக்ஸும் எந்த மாதிரி ஒரு அமைப்பை அமைஞ்சிருக்கும், அதோடைய ஷேப். இப்போ ஒரு சில பூலெல்லாம் பார்த்திங்கன்னா பெல் ஷேப்பில் இருக்கும். அந்த கேலிக்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி கரெக்டாக பெல் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி பெல் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கம்பானுலேட் அப்படின்னு பேர். இன்னும் ஒரு சில பூவில் பார்த்திங்கன்னா அப்படியே முதுமக்கள் தாலி மாதிரி இருக்கும். ஆன் ஷேப்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஆன்சியலே. என்ன சொல்லுவாங்க, ஆன்சியலே. இன்னும் ஒரு சில பூவில் பார்த்திங்கன்னா அப்படியே டியூப் மாதிரி இருக்கும். நீங்கள் கேலிக் இதில் பார்த்துருக்கீங்களா, டேட்டரா ஃப்ளவரில் ஊமத்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டியூப் மாதிரி இருக்கும் கேலிக்ஸ். ஸோ அந்த மாதிரி டியூப்லாராக இருக்கும். இன்னும் ஒரு சில பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ் வந்து க்ரீன் கலராக தானே இருக்கும். ஒரு சில பார்த்தீங்கன்னா பெட்டல் மாதிரி வேரியஸ் கலரில் மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பெட்டலாய்டு. என்ன சொல்லுவாங்க, பெட்டலாய்டு. ஒரு சில மியூசான்றான ஒரு பிளான்ட் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இந்த பழத்தில் பாருங்களேன், கேலிக்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது பாருங்களேன். ஒரிஜினலாக கொரோனா தானே கலரில் இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ரெட் கலராக, பிங்க் கலராக, ஆரஞ்சு கலராக இருக்கும். ஆனால் இங்கே கேலிக்ஸை ரெட் கலராக இருக்கிறதுனால அது வந்து பெட்டல் மாதிரி இருக்கிறதுனால கேலிக்ஸ் இஸ் லுக்கிங் லைக் பெட்டல். அதனால் இதுக்கு பேர் பெட்டலாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷேப்பை அடிப்படையாக வச்சு இந்த கேலிக்ஸை வந்து இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது வேர்டை பற்றி படிக்க போகிறோம். ரெண்டாவது வேர்டு என்னது, கொரோனா. இந்த கொரோனா பற்றின டீட்டெயில் இப்போ நம்ம பார்க்கலாம். செகண்ட் வேர்ல் ஆஃப் தி ஃப்ளவர் வில் பி கால்ட் அஸ் கொரோனா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த கொரோனா எதனால் ஆக்கப்பட்டது, பெட்டல்ஸ். எப்படி இருக்கும், பெட்டல்ஸ்களால் ஆக்கப்பட்டது. இந்த பெட்டல்ஸ் எப்படி இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், பிரைட்லி கலர். தீஸ் ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆஃப் கொரோனா விச் வில் பி பிரைட்லி கலர்டு. பார்க்குறதுக்கு அப்படி கவர்ச்சியாக அட்ராக்டிவாக இருக்கும். இது பாலினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பட்டர்ஃப்ளை, இன்செக்ட்ஸ், ஹனிபி இந்த மாதிரி இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா இந்த பெட்டல்ஸில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், நல்லா வாசனை திரவியங்கள்லாம் இருக்கும். அந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்கிறதுனால நல்லா அட்ராக்டிவாக ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல், நல்ல இதை வந்து சென்ட்டு கூட எடுப்பாங்க. அந்த
எசென்ஷியல் ஆயிலிருந்து சென்ட் கூட இருப்பாங்க. ஜாஸ்மின், ரோஸ் இந்த மாதிரி பூலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அதே போல் பன்னீர், மெலிங்டோனியா அப்படிங்கிற பூலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக தான் இருக்கும், ஆனால் அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இந்த கொரலா தான் செகண்ட் வேர்ல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட். சரி, இந்த கொரலா எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இது அந்த கொரலா வந்து இணைஞ்சிருந்துச்சுன்னா அல்லது தனித்தனியாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன பேர்? அந்த ஒவ்வொரு பெட்டல்ஸும் இணையாமல் தனித்தனியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஏ பெட்டாலஸ். என்ன சொல்லுவாங்க? ஏ பெட்டாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹைபிஸ்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்டல்ஸும் தனித்தனியாக பிச்சு எடுத்துடலாம். ஸோ அதுக்கு பேர் ஏ பெட்டாலஸ் அல்லது பாலி பெட்டாலஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சில பூவில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஃபியூஸ் ஆகிடும். அந்த பெட்டல்ஸ்லாம் இணைஞ்சு ஒரு ஃபியூஸாக ஒரு டியூப்லார் அல்லது ஒரு ஃபனல் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் டேட்டாவில் பார்த்துருக்கீங்களா ஊமத்தை பூ? அதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சிம் பெட்டாலஸ் அல்லது கேமோ பெட்டாலஸ் அந்த மாதிரி ஒரு அமைப்பாக அது இருக்கும். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு பார்ட்டாக பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா பீரியான். பீரியான்னால் என்னது? இப்போ கேலிக்ஸ்னால் க்ரீன் கலராக இருக்கும், கொரோனானா கலர்ஃபுல்லாக இருக்கும். அது பிங்க் கலரோ ரெட் கலரோ அல்லது ஆரஞ்சு கலரோ ஏதோ ஒரு கலரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கொரோனா. இப்படி கேலிக்ஸையும் கொரோனாவையும் நம்ம டிஸ்டிங் பண்ணிடலாம், தனித்தனியாக பிரிச்சிடலாம். அப்படி நம்மளால் இஃப் யூ ஆர் அனேபிள் டு டிஸ்டிங்விஷ் இன்டு கேலிக்ஸ் அண்ட் கொரோனா, அதாவது கேலிக்ஸையும் கொரோனாவையும் தனித்தனியாக பிரித்து காண்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அதை என்ன சொல்லுவோம்? அதை பீரியாந்த் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மோனோகாட்டிடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தலை தாவரங்களில் பார்த்திங்கன்னா கேலிக்ஸ் கொரலாவாக தனித்தனியாக பிரிக்க முடியாது. அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சார்? அதுக்கு பேர் பீரியாந்த். இப்போ கேலிக்ஸ் ஆர் மேடப்பா பை செப்பல்ஸ்னு சொல்கிறோம், அதே போல் கொரலா ஆர் மேடப்பா பை பெட்டல்ஸ்னு சொல்கிறோம். அதே போல் பீரியான்ஸ் ஆர் மேடப்பா பை டெப்பல்ஸ். என்ன சொல்லுவோம்? டெப்பல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிக்ஸியஸாக பார்க்கக்கூடிய இந்த மோனோகாட்டிடன் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேலிக்ஸும் கொரலாவும் இணைஞ்சுன்னு சொல்ல முடியாது, ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு நீங்கள் லோட்டஸ் பார்த்துருக்கீங்களா? இதில் எது கேலிக்ஸ் எது கொரலான்னு கண்டுபிடிக்க முடியாது, அப்படி கிராஜுவலாக மாறும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பீரியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே ரெண்டு விதமாக இருக்குது. எப்படி? பெட்டல்ஸ் இணைஞ்சிருக்கும், பெட்டல்ஸ் இணையாமல் இருக்கும். அப்படி இணையாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏ டெப்பாலஸ் அல்லது பாலிஃபில்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லியம் சட்டைவம்னு சொல்லக்கூடிய வெங்காயம் பார்த்துருக்கீங்களா? வெங்காயப்பூ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டெப்பல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இணையாமல் தனித்தனியாக இருக்கும். அதுக்கு பேர் பாலிஃபில்லஸ் அல்லது ஏ டெப்பாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அப்போ டெப்பாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் அந்த டெப்பல்ஸ்லாம் ஃபியூஸ் ஆகிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் சிம் டெப்பாலஸ் அல்லது கேமோஃபில்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லியம் சீப்பா, சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன். அல்லியம் சீப்பாங்கிறது வெங்காயம், அல்லியம் சட்டேவம் அப்படிங்கிறது பூண்டு. ஸோ பூண்டில் பார்த்தீங்கன்னா ஏ பெட்டாலஸ் அப்போ டெப்பாலஸாக இருக்கும், அல்லியம் சீப்பாவில் பார்த்தீங்கன்னா சிம் டெப்பாலஸாக இருக்கும், சேர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் ஆல் அபவுட் கேலிக்ஸ் அண்ட் கொரலா. இப்போ இந்த கேலிக்ஸ் அண்ட் கொரலாவையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு, இது 5 மார்க் கொஸ்டினில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எஸ்டிவேஷன். எஸ்டிவேஷன்னா என்ன? இந்த கேலிக்ஸும் கொரலாவும் இந்த செப்பல்ஸும் பெட்டல்ஸும் அல்லது டெப்பல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, அந்த அரேஞ்ச்மெண்ட்டை அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்கக்கூடியது என்ன? அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை அடிப்படையாக வச்சு, அதாவது இந்த செப்பல்ஸும் பெட்டல்ஸும் அதோடைய பட்டில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அதுக்கு பேர் எஸ்டிவேஷன். உங்களுக்கு 2 மார்க் கூட கேட்பாங்க, வாட் இஸ் எஸ்டிவேஷன்? எஸ்டிவேஷன் என்னது? அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் இன் தி ஃப்ளவர் பட் இஸ் செட் டு பி எஸ்டிவேஷன். அதாவது ஃப்ளவர் பட்டில் இந்த செப்பல்ஸும் பெட்டல்ஸும் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு
நம்ம சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் எஸ்டிவேஷன். அது கேலிக்ஸாக இருந்தாலும் சரி, கொரோலாவாக இருந்தாலும் சரி, அது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் என்னது எஸ்டிவேஷன். இப்போ எஸ்டிவேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்வேட் எஸ்டிவேஷன், ட்விஸ்டட் எஸ்டிவேஷன், இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன், குயின்கன்சியல் எஸ்டிவேஷன், வெக்ஸிலரி எஸ்டிவேஷன். ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இது. அதாவது வால்வேட்னா என்னென்னா ஒரு கேலிக்ஸ் அல்லது கொரோலாவுடைய நுனியும் இன்னும் ஒரு கேலிக்ஸ் அண்ட் கொரோலாவுடைய நுனியும் அப்படி டச் பண்ணிகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டும் ஃபியூஸ் ஆகாமல் ஜஸ்ட்டு டச் பண்ணிகிட்டு இருந்தா அதுக்கு பேர் வால்வேட் எஸ்டிவேஷன். இந்த ஃபஸ்ட்டு டயக்ராத்தை பாருங்கள். வால்வேட் எஸ்டிவேஷன். இதில் பார்த்தீங்கன்னா கேலிக்ஸாக இருந்தாலும் சரி அல்லது கொரோலாவாக இருந்தாலும் சரி அது எப்படி இருக்கும், அது வந்து ஜஸ்ட் டச் பண்ணிகிட்ருக்கும். அந்த மாதிரி டச் பண்ணிகிட்டு இருந்தால் அதுக்கு பேர் வால்வேட் எஸ்டிவேஷன். அப்படி இல்லாமல் ரெண்டாவது படத்தை பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு படத்துக்கு ரெண்டாவது படத்துக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து டச் பண்ணிகிட்ருக்கு, ரெண்டாவது வந்து ஓவர்லாப் ஆகிருக்கு, ஒரு ட்விஸ்டடாக ஓவர்லாப் ஆகிருக்கு. அப்படின்னா ஓவர்லாப்னா என்னது, இப்போ ஒரு செப்பலுடைய ஒரு எண்டு வந்து வெளிப்புறத்தில் இருக்குது, இன்னொரு எண்டு உள்புறத்தில் இருக்குது. அதே மாதிரி அடுத்த செப்பல்ஸில் அந்த எண்டு வெளிப்புறத்தில் இருக்குது, ஒரு அனதர் எண்டு உள்புறத்தில் இருக்குது. அடுத்த செப்பல்ஸில் இப்படி ஒவ்வொன்றும் அப்படி ஒன்று தொட்டு ஒன்று அப்படி ஒரு ட்விஸ்டடாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டடாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் ட்விஸ்டட் எஸ்டிவேஷன் அல்லது திருகு இதழ் அமைவு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன். இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் என்னது, ஒரு இர்ரெகுலராக இருக்கும், ஒரு ரெகுலராக இருக்காது. அதாவது நீங்கள் இந்த பூவில் பார்த்தீங்கன்னா ஒரு இதழ்னா அது செப்பலாக இருக்கலாம் அல்லது பெட்டலாக இருக்கலாம். ஒரு இதழ் கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கும், இன்னும் ஒரு இதழ் கம்ப்ளீட்டாக வெளியில் இருக்கும். மீதி 3 எப்படி இருக்குன்னா ஒரு நுனி வெளிப்புறத்துலையும் இன்னொரு நுனி உள்புறத்துலையும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு எஸ்டிவேஷன் இருந்துச்சுன்னா அந்த எஸ்டிவேஷனுக்கு பேர் இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன். இது 3க்குள்ள வித்தியாசம் தெரியுதுங்களா? வால்வேட்டில் எப்படி இருக்கும், ஒரு நுனியும் இன்னொரு நுனியும் தொட்டுக்கிட்டு இருக்கும். ட்விஸ்டரில் எப்படி இருக்கும், ஓவர்லாப் ஆகிருக்கும். இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷனில் ஒரு செப்பல் அல்லது பெட்டல் ஒரு இதழ் கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கும், இன்னும் ஒன்று கம்ப்ளீட்டாக வெளியில் இருக்கும். மீதி 3 ஒரு நுனி வெளிப்புறமாகவும் இன்னொரு நுனி உள்புறமாகவும் இருக்கும். இதுக்கு பேர் இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குயின்கன்சியல் எஸ்டிவேஷன். குயின்கன்சியல் எஸ்டிவேஷன் கூட ஒரு மாடிஃபிகேஷன் ஆஃப் இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் கூட சொல்லலாம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங். அதாவது எப்படின்னா நீங்கள் இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் என்ன பார்த்தீங்க, ஒரு இதழ் கம்ப்ளீட்டாக வெளியே இருக்கும், இன்னொரு இதழ் கம்ப்ளீட்டாக வெளியில் இருக்கும், 3 வந்து ஒரு எண்டு வெளியிலையும் இன்னொரு எண்டு உள்ளே இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இதில் வந்து எப்படின்னா 2 இதழ் கம்ப்ளீட்டாக வெளியில் இருக்கும், 2 இதழ் கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கும். ஒரே ஒரு இதழ் ஒரு நுனி உள்பக்கமாகவும் இன்னொரு நுனி வெளிப்பக்கமாகவும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த இதழ் அமைவுக்கு பேர், அந்த எஸ்டிவேஷனுக்கு பேர் குயின்கன்சியல் எஸ்டிவேஷன் அப்படின்னு பேர். ஓகேங்களா? அதுக்கடுத்து 5வது பார்ட் என்னென்னா வெக்ஸிலரி. வெக்ஸிலரி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேபேசி அல்லது பேப்பிளியோசியஸ் ஃப்ளவர் எல்லாத்துலேயுமே இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு. அந்த போஸ்டீரியர் டப்பல் வந்து பெருசாக மேலே இருக்கும், அதுக்கு கீழே 2 லேட்ரல் டப்பல்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு நுனி உள்பக்கமாகவும் இன்னொரு நுனி வெளிப்பக்கமாகவும் அடுத்த இதில் வந்து ஓவர்லாப் ஆகிருக்கும். லாஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா கீழே ஓவர்லாப் ஆகிருக்கும். அப்படி ஒன்று கீழே ஒன்று அப்படி வரிசையாக டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். இதுக்கு பேர் என்னது, வெக்ஸிலரி எஸ்டிவேஷன். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க, எஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய டீடைல் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ வால்வேட் எஸ்டிவேஷன் என்னது, மார்ஜின் ஆஃப் தி செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் do not overlap
ஜஸ்ட் டச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ட்விஸ்டரில் எப்படி இருக்கும், அந்த மார்ஜின் வந்து ஓவர்லாப் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இம்ப்ரிகேட் பார்த்தோம். இம்ப்ரிகேட்டில் என்ன பார்த்தோம், ஒரு சப்பல் வெளியிலையும் இன்னொரு சப்பல் கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கும், மீதி 3 ஒரு எண்டு வெளியிலையும் இன்னொரு எண்டு உள்ளே இருக்குன்னு பார்த்தோம். அதே குயின் கன்சியில் என்ன பார்த்தோம், 2 இதழ் கம்ப்ளீட்டாக வெளியேயும் 2 இதழ் கம்ப்ளீட்டாக வெளியே இருக்கும், ஒரு இதழ் ஒரு நுனி உள்ளேயும் இன்னொரு நுனி வெளியும் இருக்கும். அதுக்கு பேர் குயின் கன்சியல் அப்படின்னு பார்த்தோம். இதை வெக்ஸலில் என்ன பார்த்தோம், அந்த லார்ஜ் போஸ்டீரியர் பெட்டல்ஸ் வந்து வெளிப்புறத்தில் அப்படி கவர் பண்ணியிருக்கும். அதுக்கடுத்து அதனுடைய மார்ஜின் அந்த நுனி எப்படி இருக்கும், இட் இஸ் ஓவர்லாப் வித் லேட்ரல் பெட்டல்ஸ். அதுக்கடுத்து உள்ள லேட்ரல் பெட்டல்ஸ்க்கு ஓவர்லாப்பாக இருக்கும். இந்த லேட்ரல் பெட்டல்ஸ் மறுபடியும் இன்னும் ஆன்டீரியர் பெட்டல்ஸ் கீழே இருக்கக்கூடிய அந்த பெட்டல்ஸும் ஓவர்லாப் ஆகிருக்கும். இது பட்டாணி, பீன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேபேசி ஃபேமிலியில் இந்த மாதிரி அமைப்பாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதுக்கு பேர் தான் என்னது, எஸ்டிவேஷன் ஆஃப் தி ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி இது போதும். நாளைக்கு நம்ம ஆண்ட்ரீசத்தை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.